பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தே வந்து இந்த கியூரிங்கை நம்பி தான் இருக்கு. ஸோ கியூரிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிமெண்டோட ஒரு தண்ணியை சேர்த்துறீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன ஆகும், ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன், அதாவது அதுல இருந்து என்ன ஆகும், வெப்பம் வந்து வெளியில வரும். ஓகேங்களா, ஹீட் வந்து வெளியில வருது. அந்த ஹீட்டை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து கம்மியாயிரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வால் கட்டுறீங்க. அந்த வால் கட்டுறப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு செங்கல் வைப்பீங்க, அதுக்கு மேல வந்து ஒரு கலவை போடுவீங்க, அதுக்கு மேல வந்து ஒரு செங்கல் வச்சிருவீங்க. ஸோ இந்த ரெண்டையும் வந்து என்ன ஆகும், பைண்ட் பண்றதுக்காக தான் அந்த சிமெண்ட் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த போட்டு கட்டிடுறோம். அப்போ வந்து தண்ணியை ஊற்றி கட்டுறப்போ வந்து ஹீட் வந்து என்ன ஆகும், கட்டி முடிச்ச வரைக்கும் வெளியாகும். ஸோ இந்த ஹீட் வந்ததுனாவே என்ன ஆகும், நமக்கு எல்லா பொருளுமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல்லாகவே வந்து கீழே ஒரு பிரிக் இருக்கும், மேலே ஒரு பிரிக் இருக்கும், நடுவில் இருக்கிறது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அது தண்ணி கம்மியாக அந்த ஹீட் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். அப்போ வந்து ஸ்ரிங்கேஜ் வந்து அக்கறாகும். அப்போ ஸ்ரிங்கேஜ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த ரெண்டு இருக்கிற கனெக்ஷன் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். ஸோ கம்மியாச்சு அந்த இடத்துல என்ன ஆகும், கிராக் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கியூரிங் வந்து பண்றோம். ஸோ கியூரிங் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 7 டேஸ்லேருந்து 28 டேஸ் வரைக்கும் கியூரிங் வந்து கண்டிப்பா இருக்கணும் காங்கிரீட்டுக்கு. இதே பிரிக் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை வந்து பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4 நாள்லேருந்து 5 நாளாவது வந்து கியூரிங் வந்து பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து கம்மியாகிற வரைக்கும், அந்த ப்ராசஸ் வந்து கம்மியாகிற வரைக்கும், அந்த சிமெண்ட் செட் ஆகிற வரைக்கும் அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் நடக்கும். அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை எப்படியாவது வந்து நம்ம குறைச்சாலும் அதுக்காக தான் நம்ம கியூரிங் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு பில்டிங்க்கு வந்து என்னதான் இன்ஜினியரை கொடுத்துருந்தாலும் அவரே கியூரிங் பண்ணுறேன்னு சொன்னாலும் நீங்கள் தெளிவாக வந்து போய் சைட் வந்து பார்த்துங்க கியூரிங் பண்ணுறாங்களா அப்படின்னு. கியூரிங் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கான்கிரீட் ஆகட்டும், பிரிக் ஒர்க் ஆகட்டும், கிராக் வந்து வரதான் செய்யும். கிராக் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அது ரிப்பேர் ஒர்க் இதெல்லாமே நிறையா ப்ராசஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா, ஸோ என்னதான் ஹேர்லைன் கிராக்காக இருந்தாலும் ஸ்ட்ரக்சரல் கிராக் வேறு, ஹேர்லைன் கிராக் வேறு. ஸோ ஸ்ட்ரக்சரல் கிராக்காக இருந்ததுன்னா வந்து அது உங்களோட டிசைன்லேயே பிரச்சனை. இதே இந்த ஹேர்லைன் கிராக்ஸ் வந்து வருது, நான் ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் வருது அப்படின்னா அது வந்து கியூரிங்கில் ப்ராப்பராக இல்லாததான் வந்து மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ கியூரிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை வந்து நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்து